வணக்கம். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் செய்கிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு வந்து 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஜெல் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கோம். சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் 1.5 கப்பு. வெனிலா எசன்ஸு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். இது வந்து கொக்கோ பவுடர் வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கப்பு மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா, பேஸ் செய்கிறதுனால சாக்லேட் கேக்குக்கு பேஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கொக்கோ பவுடர் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், முட்டை 6 உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூனு தண்ணி விட்டு ஜெல்லு அரை ஸ்பூனு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ முட்டையும் அதுவும் ஒன்றா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணியாச்சு. சுகர் பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணியாச்சு சுகர் பவுடர் போட்டு. இப்போ வெனிலா எசன்ஸு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மைதாவும் கொக்கோ பவுடரும் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளோ நல்லாவே இருக்குது. நம்ம வந்து இப்போ பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இவ்வளோ ஊற்றினா போதும். அடிக்கனமான பாத்திரம் ஒன்று அடுப்பு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்டுக்கு. அப்புறம் ஒரு டின் எடுத்து நம்ம வந்து ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் வச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு 35 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கேக் வந்து பேஸ் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் நம்ம எடுத்துருக்கோம். 1 கப்பு வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து அதுக்கு முன்னாடி இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்ஸ் வந்து ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கோம். 2 சாக்லேட், அதாவது மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோம் ஈக்குவலாக. இதை வந்து 1.5 கப்பு இருக்குது. முக்கால் கப்பு 1.5 கப்பு இருக்குது. இது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். விப்பிங் க்ரீம் வந்து 1 கப்பு கலந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் பாருங்கள், பீட் பண்ணியாச்சு. இது வந்து கமுத்துனா ஒன்றுமே ஆகலை. இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் நம்ம சாக்லேட் வந்து 1.5 கப் சொன்னோம் இல்லைங்களா, மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். இது பீட் பண்ணி பாருங்கள், பீட் பண்ணியாச்சு. நல்லா கவுத்தனால உழுவுல. இப்போ வந்து நம்ம இது ஃப்ரிட்ஜில் அது ரெடியாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்க, கேக்கு க்ளீனாக இருக்குது. ஆனால் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். 1/4 கப்பு சர்க்கரை போட்டு, 1/4 கப்பு சுகர், 1/4 கப்பு வாட்ரு விட்டு, ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பேஸ் வந்து அழகாக நம்மளுக்கு சாக்லேட் பேஸ் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பேஸ் ரெடி ஆகிடுச்சு சாக்லேட் கேக்குக்கு. இப்போ இதை 3ஆக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கேக் வந்து 3 பீஸாக கட் பண்ணிவிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள்.
கொஞ்சோண்டு பேஸ் பண்ணிக்கலாம். இது மேலே சென்டராக வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. இப்போ என்னன்னா இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் வச்சு இதை வந்து அப்ளை பண்ணுறோம். இதே மாதிரியே வரிசையாக 3 இதுவுமே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு டார்க் சாக்லேட் வந்து நம்ம அதோட விப்பிங் க்ரீம் போட்டு 2 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஹாட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த டார்க் சாக்லேட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கலாம். பாருங்கள், 1/2 கப்பு டார்க் சாக்லேட் நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன்னு சொன்னேன், 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு விப்பிங் க்ரீமு. இது ஹாட்டை சூடு பண்ணியாச்சு. இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் இந்த மாதிரி கோனில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் ஹாட் பண்ணி விப்பிங் க்ரீம் ஹாட்டாக சூடு பண்ணிவிட்டு சாக்லேட்டில் ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இது கோனில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் அது வந்து மேலே ஒரு டிசைன் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே டிசைனுக்கு சாக்லேட் இது பண்ணது விப்பிங் க்ரீமில் பண்ணது. இப்போ வந்து ஒரு பூ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ போட்டுக்கலாம். அதை எல்லாம் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நாங்கள் கேக் வந்து சாக்லேட்டில் மேலே டிசைன் பண்ணிட்டோம். இந்த சுகர் பால்ஸில் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.